கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த காணொளி ஆராதனைக்கு அன்போடு கூட அழைக்கிறேன். மீண்டும் உங்கள் எல்லோரையும் இந்த ஆராதனை மூலமாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாளிலும் குடும்பமாக அமர்ந்து கடவுளுடைய வசனங்களை தியானித்து அவரை துதித்து பாடி ஆண்டவரிடத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை ஏறெடுத்து தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட இந்த வாரத்துக்கான ஆசீர்வாதங்களையும் தொடர்ந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்து பராமரித்து நம்மை நடத்தவும் ஆண்டவருடைய அன்பின் கரத்திலே நாம் கையெழுத்து இந்த ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை இந்த 7 மாதங்கள் அற்புதமாக நடத்தினீர், எங்களோடு கூட இருந்தீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா காலத்திலே எங்களுக்கு நீ நல்லவராக இருந்தீர். எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடி காத்துக்கொண்டீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் உதவிகளையும் கட்டளையிட்டு எங்களை தனித்தனியாக குடும்பமாக ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமாதானத்தினால் நிரப்பி நீர் எங்களை ஆட்கொண்டு ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் இந்த ஆராதனையை கர்த்தர் பொறுப்பேற்று நடத்தும்படியாகவும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Thank you.
மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் நாம் இவ்விதமாக ஆன்லைன் மூலம் நாம் தேவனை தொழுது கொள்ள, தேவனை ஆராதிக்க, தேவன் நமக்கு பாராட்டின அந்த மேலான கிருபைகளுக்காக நாம் தேவனை துதிப்போம், தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் உங்களுக்காக ஒரு வேத பகுதியை நான் வாசித்து உங்களுக்காக நான் செபிக்க நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து நாம் ஒரு சில 9ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் பார்க்கும்போது, அங்கே பிறவி சப்பானி ஆகிய ஒரு மனிதன் அவன் சுகம் பெற்ற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அதில் அவங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 8வது வசனம். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடைய தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 8ஆம் 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, அந்த பிறவி சொப்பானியாக அவன் மனுஷன் அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து மறுபடியும் குதித்து தேவனை அவன் துதித்தான். இது காரணம் என்னவென்றால், அவன் பிறந்த நாள் துவங்கி அவன் பிறந்த நாள் முதலிருந்தே அவன் சப்பானியாக இருந்தான். அவன் வாழ்க்கையில ஒரு நாள் கூட அவன் நின்றது கிடையாது, அவன் நடந்தது கிடையாது, அவன் குதித்தது கிடையாது. நாம் பார்க்கிறோம், முதல் 2 வசனம் நாம் பார்க்கும்போது, அவன் நாடோறும் அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் என்று அவன் என்ன பண்ணிருப்பானா வைக்கப்பட்டிருப்பான். தேவாலயத்திலே அவன் ஒவ்வொரு நாளும் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். யாரெல்லாம் பிரவேசிக்கிறார்களோ அவரிடத்தில் பிச்சை கேட்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். ஒரு நாள் ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு வருகிறார்கள். அவர்களை பார்த்து அவன் பிச்சை கேட்கிறான். அப்பொழுது அவர்கள் இருவரும் அவனை பார்த்து, எங்களிடத்தில் உனக்கு கொடுப்பதற்கோ பொன்னோ தங்கமோ வெள்ளியோ கிடையாது, ஆனால் நாங்கள் உங்களுக்கு என்ன தருகிறோம் என்றால், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவர்கள் தன்னுடைய வலக்கரத்தினாலே, பேதுரு தன்னுடைய வலக்கரத்தினாலே பிடித்து என்ன பண்ணானாம், தூக்கி விட்டான். பாருங்க, 7ஆம் வசனத்தை நான் பார்க்கிறோம். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவாலயத்திற்கு வெளியே ஒரு மனிதன் அலங்கோலமாக நடக்க முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையே முடிந்து போன நிலைமையில் இருக்கிறதான ஒரு மனுஷன், அவன் தேவனுடைய அற்புதத்தை, தேவனுடைய வல்லமையை இந்த நாளில் அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அதற்கு காரணம், அந்த நாளிலே தேவனுடைய சீடர்களாகிய பேதுருவும், இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாகிய பேதுருவும் யோவானும் அவனுக்குள்ளே இருந்த அந்த பிறவி சப்பானி என்கிறதான தன்மையை இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் உடைத்து அவங்க நிரம்பினாலாம் நடக்க வைக்கிறார்கள், இயேசுவின் நாமத்தின் மூலமாக. இன்றைக்கும் நம்மை சுற்றிலும், தேவாலயத்தை சுற்றிலும் அநேக நடக்க முடியாத ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊனமாக இருக்கிற எத்தனையோ மக்களும் ஜனங்களும் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் பேதுருவை போல, யோவானை போல அவர் தெரிந்து கொண்டு அழைத்திருக்கிற காரணமே, இந்த ஆவிக்குரிய மக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில முடமாய் இருக்கிற மக்களை இயேசுவின் நாமத்தை அவர்களிடத்தில் சொல்லி அவர்களை தூக்கிவிட்டு ரட்சிப்பையும் அவர்களுக்குள்ளே ஒரு வல்லமை, ஆவிக்குரிய வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தேவன் என்ன பண்ணிருக்கிறார், நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், எத்தனையோ ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில முடமாக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையான தேவனை அறியாதபடி அவர்கள் அந்நிய தேவனை பின்பற்றுவர்களாகவும், வேதம் சொல்கிறது, அந்நிய தேவனை பின்பற்றுவர்களுக்கு வேதனை பெருகும் என்று சொல்லி வேதத்தை நாம் வாசிக்கிறோம். வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களுடைய வாழ்க்கையில நாம் ஒரு எழுப்புதலை, ஒரு எழுச்சியை கொண்டு வருவதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், எதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது தேவனுடைய வல்லமை நம் மூலமாய் விளங்க செய்வதற்கு ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஜனங்கள் வாழ்க்கையில முடமாக்கப்பட்டிருக்கிறார்கள். தன்னுடைய
தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, தங்களுடைய பொருளாதாரத்தில் எத்தனையோ மக்கள் முடமாக்கப்பட்டிருக்கிற நிலைமையிலே அவர்களுக்கு உதவி செய்யும்படி, இயேசுவின் நாமத்தில் உதவி செய்யும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அற்புதம் செய்ய முடியும் இயேசுவின் நாமத்தினாலே. நாம் விசுவாசத்தோடு கூட, அன்றைக்கு பேதுருவும் யோவானும் விசுவாசத்தோடு கூட தைரியமாக தங்களுடைய வலக்கரத்தினாலே தூக்கி இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லபோது அவருடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு அந்த மனிதன் குதித்து எழுந்து நடந்து தேவனை துதித்து அவன் மகிமைப்படுத்தினாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம் மூலமாக அநேகர் விதமான ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ ஆலயத்திற்கு சரியான நேரத்துக்கு அன்னைக்கு அவங்க போனாங்க. ஜெப வேலையாகிய அந்த நேரத்துக்குள்ளாக போனாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஜெபிப்பதில் அவர்கள் ஆர்வம் உள்ளவராக, ஆயத்தம் உள்ளவர்களாக அன்றைக்கு பேதுரும் யோவானும் இருந்தார்கள். இன்றைக்கு நமக்கு ஜெபம் தேவை, ஆண்டவரை தேடுவதற்கு ஆர்வம் தேவை. நாம் இந்த நாளிலே, நாம் இந்த ஆன்லைன் சர்வீஸில், நாம் தேவாலயங்கள் திறக்கப்படாத சூழ்நிலையிலும் நாம் விதமாய் நடத்தப்படுவதற்கு காரணம், எப்படியாகிலும் மக்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போகக்கூடாது என்பதற்காக தான் நாம் பிரயாசப்பட்டு இந்த காரியம் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் நாம் இன்னும் ஆண்டவரை தேட வேண்டும். ஒருவேளை நாம் ஆலயத்திற்கு வந்து தேவனை துதிக்க முடியாமல், ஆலயத்திற்கு வந்து தேவனை ஆராதிக்க முடியாமல் போனாலும், வீட்டில் இருந்தபடியே தேவனை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி நம்மை சுற்றிலும் எத்தனையோ ஆவிக்குரிய வாழ்க்கையில முடமாக்கப்பட்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில நம் மூலமாய் தேவன் நன்மையை பெற்றுத்தர முடியும் என்பதை விசுவாசித்து நாம் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நாம் புரிந்து கொண்டு தேவனுக்காய் வாழும்போது இதே போல அற்புதத்தை நம் மூலமாய் அநேகருக்கு செய்ய ஆண்டவர் ஆயத்தம் அல்லவராயிருக்கிறார். நாம் தேவ திட்டத்தை புரிந்து கொள்வோம், தேவ சித்தத்தை அறிந்து கொள்வோம். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் ஒரு சில பேராய விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். குறிப்பாக நாம் ஆலயம் திறக்கப்பட்ட இந்த சூழ்நிலையிலே ஒவ்வொரு வாரத்திற்குரிய அந்த பேராய விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். இதோ இந்த நாளிலே ஒரு சில பேராய விண்ணப்பங்களுக்காக, இந்த நாளுக்குரிய விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். முதலாவது சிவகங்கை மாவட்டத்திற்காக நாம் ஜெபிப்போம். இரண்டாவது மத்திய பிரதேச மாநிலத்திற்காக நாம் ஜெபிப்போம். மூன்றாவது இலங்கை தேசத்திற்காக ஜெபிப்போம். நான்காவதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்ட வாழ்வாதாரம் மீண்டும் அது அமைய நாம் ஜெபிப்போம். கடைசியாக நம்முடைய திருச்சபைக்காக நாம் ஜெபிப்போம். எல்லோரும் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறீர்களா? கண்களை மூடுவோம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. குறிப்பாக ஆண்டவரே, பேதுருவை போல, யோவானை போல நாங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டவர்களாக, திட்டத்தை புரிந்து கொண்டவர்களாக ஆண்டவரே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. எங்கள் மூலமாக ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, அறிந்து கொள்ள, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. அது மாத்திரமல்ல சுவாமி, இந்த நாளே பேராய் விண்ணப்பங்களுக்கான ஒரு சில குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. சிவகங்கை மாவட்டத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாவட்டத்திலே சுவாமி சுமார் ஆண்டவரே 13 லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் 7% கிறிஸ்தவர்கள் மாத்திரமே இருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த மாவட்ட கலெக்டருக்காக, ஆட்சியருக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. கர்த்தர்களை ரட்சிங்க ஆண்டவரே. கிறிஸ்தவத்தை உண்மையாக ஏற்றுக்கொள்ள அந்த மக்கள் ஆண்டவரே இந்த சிவகங்கை மாவட்டம் முழுவதும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறப்பா. மத்திய பிரதேச மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் சிவராஜ் சவுகான் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாநில முதலமைச்சரை கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதிங்கப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, சுமார் ஆண்டவரே தகப்பனே 7 கோடி பேர் மக்கள் இருக்கிற அந்த மாநிலத்திலே, ஆனால் ஆண்டவரே 0.3% கிறிஸ்தவர்கள் மாத்திரமே இருக்கிறாங்க சுவாமி. ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வாங்க. மாநிலம் முழுவதும் இயேசுவின் ஆண்டவரே நாமத்தை அறிந்து கொண்டு இயேசுவுக்காய் ஆண்டவரே தங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்கிற மக்களாய் கர்த்தர் ஆண்டவரே அந்த மாநிலத்திலே அற்புதங்களை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுமார் 2 கோடி மக்கள் இருக்கிற அந்த தேசத்தில் ஆண்டவரே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அந்த அதிபருக்காக, ராஜபக்சேவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுமார் 8% கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறாங்க. 100% கிறிஸ்தவர்களாக எங்கள் மக்கள் வாழ கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறப்பா. அது மாத்திரமல்ல, தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் ஒரு சமாதானத்தையும் ஆண்டவரே ஒற்றுமை கர்த்தர் நீர் ஆண்டவரை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிற வாழ்வாதாரங்கள் செழிக்கப்பட்ட ஆண்டவரே, வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, தொழில்கள் முடங்கி போயிருக்கிறது, வேலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மீண்டும் வந்து தகப்பனே தொடர்ந்து இன்னும் ஆண்டவரே தகப்பனே அந்த பொருளாதாரம் செழிப்படைய சீரடைய கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம்.
எல்லாவற்றுக்கும் மேல அவருடைய திருச்சபைக்காக நாங்கள் வருகிறோம். இந்த திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் சுவாமி. குடும்ப தலைவர்களுக்காக வருகிறோம், குடும்ப தலைவர்களுக்காக சுபிக்கிறோம், சிறு பிள்ளைகளுக்காக சுபிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காக சுபிக்கிறோம், படிக்கின்ற பிள்ளைகளுக்காக சுபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் பாரப்படுகிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க, வருமானங்களை கர்த்தனை தாங்க. ஒரு குடும்பம் இந்த கொரோனாவிலேயோ ஆண்டவரே இந்த ஊரடங்காலேயோ பாதிக்கப்படாதபடி கர்த்தருடைய ரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய திருச்சபை மக்கள் உற்சாகமாக தங்களுடைய காணிக்கைகளை கொடுத்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை திருச்சபை தாங்கி கொண்டிருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே, இதற்கேற்ற பலனை இம்மையிலும் மறுமைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. என்னுடைய தலைமை போதகர் பேராய ஐயாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஐயாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அம்மாவுக்காக செபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், கர்த்தருடைய கிருபை சமாதானங்களை ஆட்கொள்ளட்டும், பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 8ஆம் வசனங்கள் முடிய. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்கிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளான அகினோவாவும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
கேட்ட திருமறை பகுதியை திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியில் இருந்து நாம் இன்னைக்கு தேவனுடைய உதவி இக்கட்டில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்விதமாய் கிடைக்கிறது என்பதை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். God's help to face our problems. நம்முடைய பிரச்சனைகளில் அவைகளை சந்திப்பதற்கு தேவனுடைய உதவி, உதவியற்றவனுக்கு தேவன் எவ்விதமாய் உதவி செய்கிறார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். How God helps the helpless. உதவியற்ற மனிதனுக்கு தேவன் எவ்விதமாய் உதவி செய்கிறார். தாவீதை குறித்து இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். தாவீது இங்கு மிகவும் நெருக்கப்பட்டான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிளேசம் ஆனதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது அவன் மிகவும் நெருக்கப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் என்பது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அது அவருக்கு எப்போதுமே இருந்து கொண்டே தான் இருந்தது. துன்பமில்லாத தாவீதை நாம் பார்க்கவே முடியாது. தாவீதினுடைய ஆரம்ப நாட்களிலிருந்து அவர் சிங்காசனத்திலே அமர்ந்து குடும்பஸ்தனாக மாறி பிள்ளைகளை பெற்று அவர் அரசாட்சி செய்தாலும் மறுபக்கத்தில் தாவீதினுடைய வாழ்க்கை முழுவதும் போராட்டங்களும், அங்கு அவருடைய சூழ்நிலையிலே நெருக்கங்களும் அதிகமாய் காணப்படுகிறதை நாம் திருமறையில் பார்க்கிறோம். அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த பகுதியிலும் தாவீது சாதாரணமாக நெருக்கப்பட்டான் என்று சொல்லப்படவில்லை. நெருக்கங்கள் எல்லாருக்கும் வரும். உங்களுக்கு நெருக்கம் உண்டு, எனக்கு நெருக்கம் உண்டு, போராட்டங்கள் உண்டு, எல்லாருக்கும் நெருக்கங்கள் உண்டு. ஆனால் இங்கு வேதம் சொல்கிறது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் தாவீதுக்கு ஆதரவாக இருந்தார். இதுதான் சங்கீதத்தில் அவர் எழுதும்போது கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று அவர் சொல்கிறார். கர்த்தரோ எனக்கு துணையாக இருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிடவில்லை, ஆண்டவரை நம்புகிறவரை அவர் வெட்கப்படுத்துவதில்லை. இதெல்லாம் தாவீதினுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான அனுபவங்களாக காணப்படுகிறது. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவருடைய வாழ்வின் இந்த போராட்டத்தில், அவர் வாழ்வின் புயலை சந்திக்கின்ற காலகட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கு எவ்விதமாய் உதவி செய்தார், தாவீது என்ன செய்தார் என்பதும் மிகவும் முக்கியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இருக்கிறது. தாவீது 4 காரியங்களை அவர் செய்தார். அதைத்தான் இந்த பகுதிகளில் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக, தாவீது நெருக்கப்பட்ட இந்த சூழ்நிலையிலே அவர் முதலாவது செய்த காரியம் கர்த்தரிடத்தில் திடன் பெற்றார். தாவீது கர்த்தரிடத்திலே திடன் பெற்றார் என்று நாம் பார்க்கிறோம். டேவிட் வாஸ் என்கரேஜ்ட் இன் தி லார்ட். கர்த்தரில் தன்னை திடன்படுத்திக் கொண்டார். எவ்வளவு முக்கியமான இது பாருங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நெருக்கத்தின் மத்தியிலே அவர் அங்குமிங்கும் ஓடி தன்னுடைய வாழ்க்கையினுடைய சக்தியை பலத்தை இழந்து விடாதபடிக்கு அவருடைய நெருக்கத்தின் நேரத்திலே, வாழ்க்கையின் புயல் நிறைந்த நேரத்திலே, சீற்றத்தின் நேரத்திலே, துன்பமான கஷ்டமான அந்த சூழ்நிலையில் அவர் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். கடவுள் அங்கு என்ன செய்தார்? அவனுக்கு பலன் கொடுத்தார், தைரியம் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். God gives us the courage to face our problem honestly. நாம் நம்முடைய பிரச்சனைகளை சந்திப்பதற்கான பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய அன்றாட சூழ்நிலையிலே நாம் நெருக்கப்படும் போது ஆண்டவர்
நமக்கு தைரியம் கொடுக்கிறார். எதற்கு தைரியம் கொடுக்கிறார்? அந்த பிரச்சனையை சந்திப்பதற்கான தைரியத்தை கொடுக்கிறார். நீங்கள் திருமறையிலே எல்லா சவாலின் நேரத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்திலிருந்து தைரியத்தை பெற்ற போதுதான் அவர்கள் அந்த பிரச்சனையில் இருந்து மீண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அங்கு சிவந்த சமுத்திரத்தை கடக்கக்கூடிய சூழ்நிலை ஆனாலும் சரி, யோர்தானை கடந்து அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள்ளே கால் வைக்கின்ற அந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, எரிகோ மதிலை அவர்கள் மேற்கொள்கின்ற அந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, அக்கினி சூளையிலே போடப்பட்ட அந்த 3 வாலிபர்களின் அனுபவங்கள் ஆனாலும் சரி, சிங்கக்கவியிலே போடப்பட்ட தானியேலினுடைய அந்த காலகட்டத்திலும் சரி, அவர்கள் எல்லாரும் கர்த்தரிடத்திலே அவர்கள் தைரியத்தை பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள்ளே தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டார் என்று திருமறையில் வாசிக்கிறோம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு எப்போதும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். டேவிட் வாஸ் என்கரேஜ்ட் இன் த லார்ட். ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து நாம் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவருடைய வசனம் நம்மை தைரியப்படுத்துகிறது. ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். யாரெல்லாம் நெருக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் தைரியத்தை கொடுக்கிறார். When we are discouraged, God encourages so that we will be strengthened in the Lord. நாம் சோர்வடையும் போது, பலனை நாம் இழந்து போகும்போது கர்த்தர் நமக்கு அவர் தைரியத்தை கொடுக்கிறார். நம்முடைய விரக்தியான சூழ்நிலையை அவர் அகற்றி நம்மை அவருக்குள்ளே பலனுள்ளவர்களாக மாற்றுகிறார். God gives us the courage to face our problems honestly. நாம் நேர்மையாக உண்மையாக நம்முடைய பிரச்சனைகளை சந்திப்பதற்கான அந்த சூழ்நிலையிலே தைரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதைத்தான் இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய நெருக்கம் என்னவென்று எனக்கு தெரியாது. பல சூழ்நிலைகளிலே நீங்கள் நெருக்கப்பட்டவர்களாக காணப்படலாம். இந்த 7 மாதங்களே கடந்து வருவதற்கு ஆண்டவர் மட்டும் உதவி செய்திருக்கிறார். சற்று நீங்கள் திரும்பி பாருங்கள், எவ்வளோ அற்புதமாய் இந்த 7வது மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் நாம் வந்திருக்கிறோம். நம்மை சுற்றிலும் எவ்வளவோ துக்ககரமான சூழ்நிலைகள், பாதகமான சூழ்நிலைகள், நமக்கு பிடிக்காத சூழ்நிலைகள், வருத்தத்தை ஏற்படுத்துகிற சூழ்நிலைகள், ஏன் நமக்குள்ளே பெரிய அழுத்தங்கள், போராட்டங்கள், மன உளைச்சல்கள், இவைகளெல்லாம் இருந்த போதிலும் கர்த்தருக்குள்ளே நாம் இன்று வரைக்கும் நம்மை திடப்படுத்தி கொண்டதினால்தான் நாம் அவருடைய பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ்கிறோம். அவருக்கு சாட்சியாக நாம் இருக்க ஆண்டவர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். முதலாவது நாம் கற்றுக்கொள்ளும் போது, நம்முடைய பிரச்சனைகளை நாம் சந்திப்பதற்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற அங்கு வழிகளிலே ஒன்று, நாம் கர்த்தரிலே நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். We all should be encouraged in the Lord in times of our crisis. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகளை இதை நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, இந்த பகுதியிலே 7வது வசனம் 8வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, இங்கு தாவீது தன்னுடைய பிரச்சனைகளை எவ்விதமாய் சந்தித்தார் என்று பார்ப்போம் என்றால், அவர் ஆண்டவரிடத்திலே அவர் விசாரிக்கக்கூடியவராக, ஆண்டவருடைய வழிகாட்டுதலை பெறக்கூடியவராக இருந்தார். இரண்டாவது, தாவீது கர்த்தரிடம் ஞானத்தை பெற்றார். தாவீது கர்த்தரிடம் ஞானத்தை பெற்றார். David was enquired of the Lord. அவர் கடவுளிடத்தில் விசாரித்து கர்த்தரிடத்திலிருந்து வழிகாட்டுதலை, எவ்விதமாய் கர்த்தர் அவரை வழிநடத்த வேண்டும் என்பதை அவர் கற்றுக்கொண்டார்.
அவருடைய அந்த ஆலோசனையை, தேவனுடைய ஆலோசனையை அதன் மூலமாக அவர் பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு நாம் வாசித்து பார்க்கும்போது அவருடைய நெருக்கத்தின் மத்தியிலே தாவீது தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டது மாத்திரமல்ல, அவன் அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தான். ஏபோத் என்பது அந்த நாட்களிலே கடவுளுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள். ஆசாரியன் அங்கு ஏபோத்தை அணிந்திருப்பான். அந்த ஏபோத்தில் ஊரீம் தும்மீம் என்கின்ற 2 கற்கள் உண்டு. அந்த 2 கற்களின் மூலமாக தேவனுடைய சித்தத்தை அந்த நாட்களிலே மக்கள் அறிந்து கொண்டார்கள். அன்றைக்கு நம்முடைய கரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வேத புத்தகம் கிடையாது, வேதாகமம் இல்லை. அவர்களிடத்தில் அந்த முழுமையான வெளிப்பாடு இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த சிறிய சிறிய வெளிப்பாட்டின் மூலமாக ஆண்டவருடைய ஆலோசனைகளை அந்த நாட்களிலே அவர்கள் நேரடியாக பெற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக இந்த ஏபோத்தின் மூலமாக, ஊரீம் தும்மீம் என்ற கற்களின் மூலமாக தேவனுடைய சித்தத்தை அந்த நாட்களிலே அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கக்கூடியவராக இருந்தார். கர்த்தரிடம் ஞானத்தை பெற்றார். David was inquired of the Lord. கர்த்தரிடத்தில் விசாரிக்கக்கூடியவனாக இருந்தார். எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? God gives us the wisdom to understand our problems, to know what to do. ஆண்டவர் நமக்கு அவருடைய ஞானத்தை கொடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நம்முடைய பிரச்சனையின் நேரத்தில் அவர் நமக்கு வழிகாட்டுகிறார். அங்கு யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது நாம் அடிக்கடி வாசிக்கக்கூடிய ஒரு அருமையான வசனம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவராய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாரெல்லாம் ஆண்டவருடைய ஞானத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, ஆண்டவருடைய ஆலோசனை வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறார்களோ, அவர்கள் யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும்? கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ கடவுளுடைய ஆலோசனையை இந்த நாட்களிலே நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? வேதத்தின் மூலமாய், ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாய். இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஞானம். அந்த புத்தகத்தில் தான் ஆண்டவருடைய ஞானம் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். Fear of the Lord is the beginning of wisdom. அருமையான பிள்ளைகளே, கடவுளுக்கு பயப்படுகிற அந்த மனிதனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். தாவீது கடவுளுக்கு பயந்த மனிதன், அவர் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்த ஒரு மனிதன். அப்போ தாவீது என்ன செய்தார்? அங்கு கர்த்தரிடத்தில் விசாரித்து ஞானத்தை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். இப்போ வேதத்தின் மூலமாக ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஜெபிப்பது மூலமாக கர்த்தர் நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறார். நாம் ஆண்டவரிடத்தில் போய் நம்முடைய கஷ்டமான நேரங்களிலே ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஜெபம் பண்ண வேண்டும், விண்ணப்பம் செய்ய வேண்டும். அங்கு அநேக பக்தர்களுடைய வாழ்க்கையில் நாம் அதைத்தான் பார்க்கிறோம். குறிப்பாக தாவீதானாலும் சரி, தானியேல் ஆனாலும் சரி, ஆதி அப்போஸ்தலர்கள் ஆனாலும் சரி, அவர்கள் தங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையிலே ஜெபத்திலே தரித்திருந்து நன்மைகளை பெற்றார்கள். இக்கட்டான சூழ்நிலையிலே, உபத்திரவமான சூழ்நிலையிலே, நெருக்கங்கள் மத்தியிலே அவர்கள் தேவனை நோக்கி மன்றாடினார்கள் என்று நாம் திருமறையிலே பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை இங்கே எடுத்து வாசித்து பார்க்கும்போது 12ஆம் அதிகாரத்திலே பேதுரு சிறைச்சாலையிலே இருக்கும்போது சபையார் பேதுருவுக்காக தேவனிடத்திலே ஊக்கமாக ஜெபித்தார்கள். ஆண்டவர் பெரிய விடுதலை கொடுத்தார். ஆதி திருச்சபை ஒரு ஜெபிக்கிற ஒரு சபையாக இருந்தது. கடவுளுடைய ஆலோசனைகளை அந்த சபை பெற்றுக்கொண்டது என்று நாம் திருமறையிலே வாசிக்கின்றோம். அப்போ திருமறையை வாசிப்பதன் மூலமாக, தியானிப்பதன் மூலமாக, நம்முடைய திருமறையின் மூலமாக கடவுளுடைய ஞானம் நமக்கு அருளப்படுகிறது. ஆண்டவரிடத்தில் மன்றாடுவதன் மூலமாக நமக்கு ஞானம் கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய மூத்த விசுவாசிகள் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக,
ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாகவும் நமக்கு நல்ல ஆலோசனைகள் ஆண்டவர் கொடுக்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக தாவீதை குறித்து நாம் பார்க்கும்போது, அவன் நெருக்கத்திலே, கஷ்டத்திலே, ஒரு புயலின் சூழ்நிலையிலே, வாழ்வின் புயலின் சூழ்நிலையிலே அவன் சிக்குண்ட போது அவன் கர்த்தரிடத்திலே தைரியத்தை பெற்றவன் மட்டுமல்ல, ஞானத்தையும் பெற்றுக்கொண்டான். டேவிட் வாஸ் என்கொயர்ட் ஆஃப் த லார்ட். அவன் ஆண்டவரிடத்திலே விசாரித்து ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். நான் நம்முடைய கஷ்டமான நேரத்தில் எங்கு போகிறோம்? ஆண்டவரிடத்தில் போகிறோமா? அவனுடைய வசனத்தை தேடுகிறோமா? நல்ல ஆலோசனைகளை மூத்த விசுவாசிகளிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறோமா? அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் எப்போதும் நன்மையை வழங்காதிரார். அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அவரிடத்தில் நமக்கு திரளான ஆலோசனைகள் உண்டு, ஞானம் உண்டு, வழிகாட்டுதல் உண்டு. அதை ஆண்டவர் ஒருபோதும் நமக்கு கொடுப்பதற்கு தயக்கம் அடைவதில்லை. எந்த அளவுக்கு அவரிடத்தில் நாம் கிட்டி சேர்கிறோமோ, அவரிடத்தில் நேரத்தை செலவிடுகிறோமோ, ஆண்டவர் அந்த அளவிற்கு அவருடைய ஞானத்தை கொடுக்கிறார், ஆலோசனைகளை தருகிறார். நம்முடைய நெருக்கங்களில் இருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு அவர் வழிகாட்டுகிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ தாவீது என்ன செய்தார்? முதலாவதாக நாம் பார்த்தோம், அவர் கர்த்தரிடத்தில் திடன் பெற்றார். டேவிட் வாஸ் என்கரேஜ்ட் இன் தி லார்ட். இரண்டாவது, கர்த்தரிடம் ஞானத்தை பெற்றார். டேவிட் வாஸ் என்கொயர்ட் ஆஃப் த லார்ட். மூன்றாவதாக நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? தாவீது கர்த்தருடைய வழிகாட்டுதலை அவர் பெற்றார். டேவிட் endeavored to obey the Lord. கர்த்தர் தன்னை நடத்த வேண்டும் என்று சொல்லி முற்றிலுமாய் ஆண்டவருக்கு தன்னை விட்டு கொடுத்து அவர் ஆண்டவருடைய வழிகாட்டுதலுக்கு கீழ்ப்படிந்தார் என்பதை இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்கிறோம். அதே 8வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின் தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். ஸோ டேவிட் endeavored to obey the Lord. கர்த்தரிடத்தில் நடத்துதலை, வழிகாட்டுதலை பெற்றார். கர்த்தரிடத்திலே வழிகாட்டுதலை பெற்ற தாவீது என்று நாம் இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரே நான் பிடிக்க வேண்டுமா, தொடர வேண்டுமா என்று கேட்கும்போது, நீ போ, அதை நீ பிடித்து கொள்ளுவாய், நீ இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அப்போ ஆண்டவரோடு கூட எவ்வளவு நெருக்கமாக தொடர்புள்ளவனாக தாவீது இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடவுளுக்கு கீழ்ப்படியது. அவருக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். நீ போ, பின்தொடர், நீ பிடித்துக் கொள்வாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவர் இந்த பகுதியில் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றார். தாவீது அவன் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று பின்னாடி 19வது வசனத்தில் வாசிக்கின்றோம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கை ஒரு நெருக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, இக்கட்டான ஒரு வாழ்க்கையில் அவன் வாழ்ந்தாலும் அவன் கர்த்தரோடு கூட இருந்ததினால் அவன் அதை பெரிதாக ஒன்றும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆண்டவர் என்னோடு கூட இருப்பதனால் நான் கலக்க வேண்டிய அவசியமில்லை, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்கின்ற அந்த தைரியத்திலே, உற்சாகத்திலே, நம்பிக்கையிலே அவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் முன்னேறி சென்றான் என்று நாம் இந்த பகுதியிலே கற்றுக்கொள்கிறோம். கடைசியாக இங்கே நாம் பார்க்கும்போது, தாவீது நெருக்கமான இந்த சூழ்நிலையிலே அவன் கர்த்தரால் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். கர்த்தரால் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அப்போ ஆண்டவர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்ததுக்கு அந்த காரணம் என்ன? ஆண்டவரிடத்திலே எல்லாவற்றையும் அவன் ஒப்படைத்தார். டேவிட் entrusted the whole venture to the Lord. அவன் அனைத்தையும், எல்லா காரியங்களையும் ஆண்டவரிடத்திலே அவன் ஒப்பு கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுக்கிறார்.
தேவன் நமக்கு எப்போதும் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றிலும் அவர் பொறுப்பேற்று பாதைகளை வழிவகுத்து நம்மை ஜெயத்திலே நடத்த காத்து கொண்டிருக்கிறார். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது இதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள் பார்க்கும்போது 7வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். David entrusted the whole venture to the Lord. கர்த்தரிடத்தில் எல்லா காரியங்களையும் அவர் ஒப்பு கொடுத்து விட்டார். நான் பார்க்கிறேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அவருக்கு வெற்றி கொடுத்தார். சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை, கலங்க வேண்டிய அவசியமில்லை, வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. கூட்டத்தில் போல தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு அது ஒரு கல்லூரி கூட்டத்திலே மாணவர்கள் மத்தியிலே அந்த பிரசங்கம் செய்யப்பட்டது. கூட்டத்தின் முடிவிலே ஒரு வாலிப பெண் பிரசங்கியார் இடத்துல வந்து, இன்றைக்கு நல்ல வேளை உங்களுடைய செய்தியை நான் கேட்க முடிந்தது. நான் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு அதன் பிறகு போய் தற்கொலை பண்ண வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாமே சிக்கலான சூழலே இருக்கிறது. தற்கொலை பண்ண வேண்டும் என்று நான் தீர்மானத்தோடு கூட வந்து அமர்ந்து உங்களுடைய செய்தியை கேட்டேன். ஆனால் கடவுள் என்னோடு கூட இடைப்பட்டார். நான் இன்னும் வாழ வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கும்போது அவர் என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை அவர் நிச்சயமாக கொண்டு வருவார் என்று நான் நம்புகிறேன். ஆகவே எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி அந்த வாலிப பெண் அந்த போதகரிடத்தில் சொன்னார். பாருங்கள், வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கெட்டான சூழ்நிலையிலே வந்த அந்த வாலிப பெண்ணோடு கூட கடவுள் இந்த வேத பகுதியின் மூலமாக பேசினதினால் அவருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. ஆண்டவர் அந்த வாலிப பெண்ணை ஆசீர்வாதமாக மாற்றினார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தாவீது அவன் நெருக்கப்பட்டான், மிகவும் நெருக்கப்பட்டான் என்று திருமறையிலே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நெருக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலே எப்போது இருந்தாலும், கஷ்டத்தின் சூழ்நிலையிலே இருந்தாலும் ஆண்டவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்மை குறித்து அவர் அக்கறை உடையவர். அவர் நமக்கு உதவி செய்ய எப்போதும் காத்து கொண்டிருக்கிறார். அப்போ தாவீது இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், முதலாவதாக கர்த்தரிடத்தில் அவர் திடன் பெற்றார். David was encouraged in the Lord. கர்த்தரிடத்தில் திடன் பெற்றார். இரண்டாவது, கர்த்தரிடம் ஞானத்தை பெற்றார். David was inquired of the Lord. மூன்றாவதாக கர்த்தரின் வழிகாட்டுதலை அவர் பெற்றார். He endeavored to obey the Lord. நான்காவதாக வாழ்விலே எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு என்று அவர் ஒப்படைத்தார். David entrusted the whole venture to the Lord. எல்லாவற்றையும் அனைத்தையும் ஆண்டவருக்கு என்று அவர் ஒப்பு கொடுத்தார். இங்கு திருமறை சொல்கிறது, தாவீது ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார். எல்லாவற்றையும் தாவீது திருப்பி இழந்த எல்லாவற்றையும் வாழ்க்கையிலே நீங்கள் இதையெல்லாம் இழந்திருக்கிறீர்களோ, இதெல்லாம் நஷ்டம் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதோ, அது பொருளாதார நிலையானாலும் சரி, ஆரோக்கியமானாலும் சரி, அங்கு சமாதான இழப்பானாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களானாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். எப்போது தாவீது இந்த காரியங்களை எல்லாம் செய்தது போல நீங்களும் ஆண்டவருடைய வசனத்தின்படி இவைகளை செய்யும் போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக தேவன் தாவீதுக்கு இந்த உதவி செய்தது போல நம்ம எல்லாருக்கும் இந்த உதவிகளை செய்து நம்மை அவர் பலப்படுத்தி கர்த்தருக்குள்ளே நாம் அவருக்கு சாட்சியாக மற்றவர்களுக்கும் நாம் மாதிரியாக வாழ
உதவி செய்வாராக, கிருபைகளை தருவாராக, இரக்கங்களை கட்டளையிடுவாராக, அவர் நம்மை பலப்படுத்துவாராக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அது பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறது போல அந்த பலத்தையும் ஆண்டவர் இந்த நாட்களிலே அதிகமாக கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். இந்த வாரத்திலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிற அந்த பிள்ளைகளை ஆண்டவருடைய நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு ஆண்டவர் எல்லா இகபர நன்மைகளை கட்டளையிட்டு அவர் நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் ஆரோக்கியமும் உங்களை தொடர கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலும் நீங்கள் காணிக்கைகளை கொடுத்தீர்கள், வங்கி மூலமாக காணிக்கைகளை செலுத்தினீர்கள். அதற்காக நான் ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை நான் பாராட்டுகிறேன். கடவுள் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்தார். தொடர்ந்து புதிய மாதத்தில் நாம் பிரவேசிக்கும் போது ஆண்டவருடைய கிருபை வழிகாட்டுதல் நம்ம எல்லாருக்கும் அபரிதமாய் கிடைக்கவும், அவரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு குடும்பமாய் காக்கப்படவும் ஆண்டவர் நமக்கு கிருபைகளை கட்டளையிடுவாராக. தொடர்ந்து நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். நமக்கு சீக்கிரமாக கர்த்தர் நல்ல ஒரு விடுதலை கொடுத்து ஆலயத்திலே நாம் எல்லாரும் கூடி கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்த வேண்டும். கொரோனாவின் பிடியிலிருந்து நம்முடைய தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக நம்முடைய சபை மக்கள் எல்லாருக்கும் வருகின்ற புதிய மாதத்திலும் இந்த வாரத்திலும் தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை, அவர் கொடுக்கிற வருமானங்களை கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாகவும்
நான் தொடர்ந்து ஜெபிப்போம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பத்திரமாக இருங்கள், கவனமாக இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கடவுள் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தின் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், உடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வனே இயேசுப்பா, இந்த நல்ல நாளிலே சுவாமி நாங்கள் இந்த நல்ல ஆராதனையிலே பங்கு பெறக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் எங்களுக்கு கொடுத்தீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனையோ பேர் இந்த நாளை காணாமல் மரித்து போயிருக்கிறார்கள் சுவாமி. எங்களுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்து, சவாலாக வாழக்கூடிய கிருபை கொடுத்து, நல்ல சுகபல ஜீவன் கொடுத்து, நாங்கள் வாழக்கூடிய கிருபைகளை கொடுத்து வருகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஏசப்பா, இந்த காலை வேளையிலே சுவாமி நாங்கள் சபையோராக நாங்கள் ஒன்று கூடி உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்களுடைய பரிசு கரத்திலே கொடுக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, இந்த நாளிலே சுவாமி, இந்த கடந்த வாரம் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களுடைய பல சோதனைகளிலும் பல போராட்டங்களிலும் உங்களுடைய கிருபையின் கரம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வந்தது சுவாமி. ஏசப்பா, நீர் இல்லைன்னா நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது சுவாமி. ஒரு வினாடியும் ஏசப்பா உங்களுடைய கிருபையினாலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதை நினைத்து நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். ஏசப்பா, நாங்கள் தகுதி இல்லாத எங்களை இந்த உலகத்தில் வைத்து ஏதோ ஒரு நோக்கத்தோடு எங்களை படைத்து எங்களை காத்து வருகிறீர் சுவாமி. எங்களை ஏந்தி சுமந்து தப்பித்து வருகிறீர் சுவாமி. ஏசப்பா, அதற்காக மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த காலையிலே நாங்கள் கேட்ட நல்ல சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலே எங்களோட இடைப்பட்டீர். எங்களுக்கு சகலத்தையும் நாங்கள் திருப்பிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் சுவாமி. தாவீது ராஜாவை பார்த்தது போல அவரை உயிர்பட்ட போராட்டத்திலும் கஷ்டத்திலும் வந்தாலும் சுவாமி, பல பல காரியங்களிலே உண்மையே நோக்கி பார்த்ததுனால சுவாமி அவன் வெற்றி சிறக்கும்படி கிருபை செய்தீங்க சுவாமி. அவன் நெருக்கத்திலே பல காரியங்களை உண்மை நோக்கி கூப்பிட்டதுனால சுவாமி, உண்மை நோக்கி பார்த்ததுனால சுவாமி அவன் வெட்கப்பட்டு போகாமல் சகல நஷ்டத்தையும் அவன் திருப்பிக் கொண்டான் சுவாமி. நன்மையாக திருப்பிக் கொண்டான் சுவாமி. அதே போல நாங்களும் எங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் அங்கலாய்த்து போய்விடாதபடிக்கு சுவாமி, அவனை போல தாவீது ராஜாவை போல சுவாமி நாங்கள் உண்மையே சார்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கட்டளிடும் சுவாமி. கர்த்தரை தன் துணையாக கொண்டு தன்னை தடப்படுத்தி கொண்டான் என்று பார்த்தோம் சுவாமி. ஆம் சுவாமி. ஏசப்பா, நாங்கள் உண்மையே பார்த்ததுனாலே நாங்கள் எங்களையே தைரியப்படுத்திக் கொள்ள கிருபை செய்துள்ளோம் சுவாமி. அதே போல கர்த்தரிடத்திலிருந்து ஞானத்தை நாங்கள் கேட்கிறோம். தாவீது ராஜா உங்களுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் உங்களுடைய ஞானத்துக்காக ஏங்குகிறோம் சுவாமி. எங்களுடைய சூழ்நிலைகளிலே சுவாமி நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும், என்ன பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் கற்றுத்தாரும். உங்களுடைய ஞானத்தை போதித்தருளும் சுவாமி. உங்களுடைய வேதத்தின் மூலமாக அதை நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை செய்துள்ளோம் சுவாமி. ஆசீர்வதியும் ஏசப்பா. அதே போல எந்த பிரச்சனை வந்தாலும் சுவாமி அவன் சோர்ந்து விடாதபடிக்கு சகலத்தையும் சுவாமி அவன் மண்டை கொண்டு வந்து விசாரித்தான் சுவாமி. நாங்களும் யார் யாரையோ மனுஷங்களை நோக்கி நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம். எங்களை மன்னித்தரலும் சுவாமி. எந்த சூழ்நிலை வந்தாலும் உண்மையே நோக்கி பார்க்கக்கூடிய வாக்கியம் உமண்டை நாங்கள் எங்களையே ஒப்பு கொடுத்து உங்களுடைய சித்தத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரு சுவாமி. ஏதோ நாங்களே எங்களுடைய கஷ்டத்தை சூழ்நிலைகளை நாங்கள் சரி செய்து விடலாம் என்று நாங்கள் தவறான கணக்கு போடாதபடிக்கு சுவாமி எல்லாவற்றையிலும் எங்களுடைய கர்த்தர்கிட்ட நாங்கள் எங்கள் ஒப்பு கொடுத்து உமண்டை நாங்கள் விசாரித்து எங்களுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாக்கியத்தை எங்களுக்கு தாரு சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே தாவீது ராஜா போல ஏசப்பா உமண்டை வந்து அவன் கிட்டி சேர்ந்ததுனால அவன் இழந்த சகலத்தையும் திருப்பிக் கொண்டான் என்று பார்த்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் சுவாமி ஒருவேளை எங்களுக்கு பல கஷ்டங்கள் நேர்ந்தாலும் சூழ்நிலைகள் வந்தாலும் ஏசப்பா நீர் உடைய பிரசனத்தினாலே எங்களை வழி நடத்தி ஏசப்பா எங்களுக்கு ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய கண்ணீரெல்லாம் துடைத்தரடு சுவாமி. ஏசப்பா எங்களுடைய சூழ்நிலைகள் ஒருவேளை மாறுதலாக இருக்குது சுவாமி, புரியக்கூடாததாக இருக்குது சுவாமி. எல்லா பக்கம் திரும்பினாலும் சுவாமி மக்களும் மங்களாய்த்து போகிறார்கள், பலர் மடிந்து போகிறார்கள், பலர் வந்து உயிரை விடுறாங்க சுவாமி. they just leave this world and go, Lord Jesus. எங்களுக்கு அப்படி இல்லை சுவாமி. help us to look unto you. எங்களுடைய கர்த்தரையே நோக்கி பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். இந்த
வேளையிலே சுவாமி எங்களுடைய சபையாரும் நாங்களுமாக உங்களுடைய பரிசுத்த கரத்தில் எங்களை கொடுக்கிறோம். ஏசப்பா, எங்களுடைய பெரியவர்கள், சிறியவர்கள், எங்களுடைய பெண்கள், எங்களுடைய வாலிபர்கள், எங்களுடைய எல்லா பிள்ளைகளையும் குழந்தைகளையும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். நல்ல சுகபல ஜீவனை தாரும் சுவாமி. இந்த இடத்துல சுவாமி நாங்கள் ஒரு வெளிச்சத்தை போல உமக்காக பிரகாசிக்க, மற்றவர்கள் எங்களை பார்க்கும் பொழுது உண்மை பார்க்கிறது போல நாங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். எங்களை கண்களிலே எங்களை பரிசுத்தப்படுத்தும் சுவாமி. நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாவற்றிலும் எங்களை பரிசுத்தப்படுத்தும். யாரை குறித்து நாங்கள் பேசாதபடிக்கு, யாரையும் நாங்கள் புண்படுத்தி விடாதபடிக்கு எங்களுடைய நாவை அடக்கி நாங்கள் ஆள கிருபை செய்திடும். அதுக்கு உங்களுடைய பரிசுத்தாவியானவரின் துணை எங்களுக்கு அவசியமா இருக்குது சுவாமி. உங்களுடைய பரிசுத்தாவியினாலே எங்களை இடைக்கட்டி கொள்ளும், பரிசுத்தப்படுத்தும். நீ சீக்கிரம் வரப்போகிறீர், அதற்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். ஏசப்பா, ஆயத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்த சுவாமி. மறுபடியுமாக உங்களுடைய பரிசுத்த கரத்திலே எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களுடைய ஆர்கனைசேஷனை ஆசீர்வதியும். தி எவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா பரிபூர்ணமாக உங்களுடைய பரிசுத்த கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களுடைய ஃபாதர் பிஷப்பை ஆசீர்வதியும். ஏசப்பா, நல்ல சுகபல ஜீவனை தாரும். எங்களுடைய பிரசிடென்ட் பிஷப், சென்னை பிஷப், எங்களுடைய பிஷப் கமிஷனரிஸ், ஏரியா சேர்மன்ஸ், எல்லா ஆயர்களையும் குடும்பமாக ஆசீர்வதியும் சுவாமி. நாங்கள் ஒருங்கிணைந்து எங்களுடைய ஆராதனைகளை நடத்தும் பொழுது உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இடைப்பட்டு எங்களுக்கு விடுதலைகளை தர கிருபை செய்துள்ளோம். எங்களையும் தாழ்த்தி உடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, எல்லாவற்றிலும் எங்களுக்கு வெற்றியை தாரும். எங்களுடைய அங்கலாய்ப்புகளை நீக்கி எங்களுக்கு தைரியப்படுத்தும். உங்களுடைய நல்ல தைரியத்தை கொடுத்து ஏசப்பா, உங்களுடைய வேதத்தின் மூலமாக எங்களை திடப்படுத்திக் கொள்ள கிருபை செய்துள்ளோம் சுவாமி. ஆசீர்வதியும் காத்துக்கொண்டு வழி நடத்தும். வரப்போற காலங்களிலே உம்முடைய கிருபையின் காலம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும். துதிகான மகிமை யாவும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆடியா